ஸ்டூடெண்ட்ஸ் பேர், காலேஜ் பேரெல்லாம் வேணாங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்க. பெரிய பெரிய ஆளுக ஆயிட்டாங்க. ஆம்பளைகளா, பொம்பளைகளா மாறிட்டாங்க. லோக்கல் ட்ரிப்பு சொல்லியாச்சுங்களா? அடுத்தது அ ஊட்டி ட்ரிப்பு சொல்றேங்க. லண்டன்ல ஆரம்பிச்சு, நாம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு ஒரு இதா டிஸ்கஸ் பண்ணி எங்க வரோம் அப்டின்னா, ஊட்டிக்கு வந்து நின்றுருக்கோம் இந்த தடவ. சரிங்களா? 2வது ட்ரிப்புங்க இது. 2வது வருஷம். வேலைக்கு சேர்ந்து 2வது வருஷம். ஊட்டிக்கு போறோம் அப்டின்னா, மார்னிங் ஒரு 5:00 6:00 அப்படி பிளான் பண்ணுறோம். பண்ணிட்டுங்க, டீ சாப்பிட ஊட்டிக்கு போற மாதிரி பிளான் பண்ணி போறோங்க. போயிட்டுங்க, அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பைன் ஃபாரஸ்ட் போயிரலாமாம்மா அப்டின்னா, மேம் பைன் ஃபாரஸ்ட்ல என்னங்க மேம்? சரி, போட் ஹவுஸ் போயிரலாமாம்மா அப்டின்னு, போட்ல போயி போருங்க மேம். சரி, பொட்டானிக்கல் கார்டன் போயிரலாமாம்மா அப்டின்னா, சரிங்க மேம் அப்டின்னு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டனே போலாம் அப்டின்னு. பஸ்ஸ விட்டு இறங்கும் பொழுதுங்க, கவுண்ட் வச்சுக்கிறோம் நம்ம. இத்தன கேர்ல்ஸ், இத்தன பாய்ஸ் இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி பஸ்ஸுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்பொழுது நம்ம சொல்லியிருப்போம், 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அப்பவும் நம்ம அந்த கவுண்ட்ட கரெக்ட்டா செக் பண்ணும் பொழுது, ஒருத்தர் 2 பேர் மிஸ்ஸிங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளோதாங்க. டப் 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 தான். நாமளும் நம்ம கூட இந்த அடாப்டடா கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, ஃபுல்லா தேடணும். தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணுங்க. இப்ப 6:00 ஆயிருச்சுனாலே நமக்கு கால் வர ஆரம்பிச்சுரும். அப்பல்லாம் ஃபோன் நெறைய பேர்கிட்ட கிடையாதுங்க. எல்லாம் பட்டன் ஃபோன் தான். யாராவது ஒருத்தங்க 2 பேர் தான் வச்சிருப்பாங்க. இப்ப தான் எல்லார்கிட்டயும் என்ன இருக்குன்னா, ஃபோன் இருக்குங்க. இப்படி பண்ணும் பொழுதுங்க, அ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம கேமராமேன் இருப்பாரு இல்லைங்களா? அவரு உடனே பிரிண்ட் குடுப்பாருல்ல, அதுல ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணும், ஒரு பையனும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது நமக்கு தெரியாதுங்க. நானு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கூடயும் மெமரியல். அவங்க அந்த ஃபோட்டோவ மறைச்சு, மறைச்சு வச்சிருந்திருக்காங்க நோட் புக்ல. அப்பல்லாம் அதான் ட்ரெண்டுங்க. இப்ப செல்ஃபியே எடுத்து என்ன பண்ணிடுறோம், கவர் ஃபோட்டோ வச்சுக்கிறோம். இல்லாட்டி டிபி வச்சுக்கிறோம். அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, பொண்ணோட அப்பா அத பார்த்துட்டாரு. பார்த்துட்டுங்க 3 நாள் கழிச்சு தப தபான்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துங்க, "ஏம்மா நீ டூர் கூட்டிட்டு போயி என் புள்ளையோட ஒழுக்கத்தையே கெடுத்துட்ட" அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரே கொஸ்டின் மார்க்கு. என்னடா இது! நம்ம என்ன பண்ணோம்? அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சொல்றீங்கன்னே புரியல. உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னா, என் புள்ள அவ்வளோ ஒழுக்கமான புள்ள நான் வளர்த்தி வச்சிருந்தேன். நீ டூர் கூட்டிட்டு போன இடத்துல வேற என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாருங்க. ஃபோட்டோல அந்த பையனும், அந்த பொண்ணும் இருக்காங்க. இப்ப தான் தெரியுது, இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு ஜோடி கிளி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரியாது இல்லீங்களா? பேரண்ட்டுக்கு எப்பொழுதுமே அது வந்து பிடிக்காத விஷயம் தான். அப்புறம் சார் இல்ல சார் தெரியாது அப்படின்னா, தெரியாதுன்னா என்னத்துக்கு டூர் கூட்டிட்டு போற நீயி? நல்லா இருந்த குடும்பத்த வந்து நீ இது பண்ணிட்டியா? கூட்டு போனீன்னா, ஒழுக்கமா எல்லாரையும் பார்த்து திருப்பி கூட்டிட்டு வரணும் நீயி. பாரு ஃபோட்டோ புடிச்சிருக்காங்க. ஃபோட்டோ புடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரே சண்டைங்க. அந்த ஒரு சண்டை வந்துங்க, அந்த வருஷம் பூராவுமே இருந்ததுங்க. ஒரு ஒரு பேரண்ட் மீட்டிங்லயுமே அவர் டிஸ்சாட்டிஸ்ஃபைடா தான் பேசினாரு. என் பொண்ண டூர் கூட்டிட்டு போனதுனால தான் அவ லவ் பண்ணா. அப்படின்னு தான் அவர் வந்து ரொம்ப நாள் பேசினாருங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம். இந்த மாதிரி எல்லாங்க நெறைய இன்சிடென்ட்ஸ் ஒண்ணொண்ணா சொல்றேன்.